செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, பிஸ்னஸ் மேக்ஸ் அப்புறமா வந்து ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி ஈஸியாக தான்ப்பா வரும் ஓகேங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்து எழுதுறதுக்கு டைம் பற்ற போகிறதில்ல. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டடாக வந்து அமைய போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா டவுட் இருக்குப்பா, நான் என்ன படிக்கணும்னு கூட எனக்கு தெரில அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸும் அப்புறமா ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 வந்து நடக்குது ஓகேங்களா. இன்னும் ஒரு நாள் தான் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். கார்னரில் பாருங்கப்பா, மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் 90 மதிப்பெண். 90 மதிப்பெண்ணில் 25 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது, நீங்கள் தேர்வில் வந்து வெற்றி பெற்று விடலாம். 25 மார்க் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 மார்க் வந்து என்ன கேட்டுடுறாங்கன்னா 1 மார்க் வந்து கேட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு 20 1 மார்க்கு மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து கேட்கலாம். இதுலேயே ஸ்டூடெண்ட்ஸ் 15 எடுத்துட்டிங்கன்னா இன்னும் 10 மார்க் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஓகேங்களா. 1 மார்க்கை மோஸ்ட்லி புக்கில் இருந்தே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது 2 மார்க் வந்து பாருங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க புக் பேக்கில் இருந்தே 2 மார்க் மோஸ்ட்லி வந்து இடம்பெறும். புக் பேக்கில் இருக்கிறதுக்கான சான்சஸே நிறைய வந்து இருக்குது ஓகேங்களா. அதில் 21 அணியின் தரத்தினை வந்து எழுதுக, மேக்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, மதிப்பிடுக வந்து கேட்டிருக்கிறாங்க. 23ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டு எக்ஸு ஒய், ஆமாம் எக்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பரப்பை வந்து கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் ஒய்க்கு யூகே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 24 25 மதிப்பீடுகள் லாகு, அப்புறமா 27 பாருங்கள், இயல் நிலை பரவல் ஈருறுப்பு பரவலின் எல்லையாக அமைவதற்கான கட்டுப்பாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் டவுன் த கண்டிஷன் இன் விச் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ லிமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைனோமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. 28 வந்து பாருங்கள், எளிய சமவாய்ப்பு கூரெடுப்பின் நன்மைகள் எவையெனும் 2 எழுது. 2 மார்க்ன்றதுனால 2 எழுதுனா போதும். கொடுக்கப்பட்ட அளத்தல் அணியின் உகந்த தீர்வை பயன்படுத்தி மீச்சிறுவின் மீப்பெருவை காண்க. ஃபாலோவிங் பே ஆஃப் மேட்ரிஸ் which is the optional decision under each of the following maximum அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 13th வந்து பாருங்க, ஒரு பகடை 900 முறை வீசப்படும் போது அதன் மேல் உள்ள எண்கள் 5 அல்லது 6 ஆக 324 முறை கிடைக்கின்றன. பிழையற்ற பகடையின் திட்டப்பிழை விகிதத்தினை வந்து கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது கம்பல்சரி 2 மார்க்கு. பார்ட் 3ல் என்ன இருக்குது, 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது, ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, அவற்றில் வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க, மதிப்பிடுக சால்வ் வந்து கேட்டிருக்கிறாங்க, பரவளையம் செவ்வகத்துடன் ஏற்படும் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 34 35லாம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஈஸியாக கேட்டாங்க 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஓகேங்களா. மாடல் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நிறைய வந்து கேட்டாங்க. 36 கூட பாருங்கள், இப்போ ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் புள்ளி விவரம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1995ல் 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 332 ஸ்டூடெண்ட்ஸு, லாஸ்ட்டாக 2004 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 438 ஸ்டூடெண்ட்ஸ் பீக்கில் போயிருக்கு ஓகேங்களா. இதில் வந்து 3 ஆண்டு நகரும் சராசரியை வந்து கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ அடுத்ததான் வந்து 37 ஆல்சோ அதே தான், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் புக் பேக்கில் இருந்தே கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். 40 பாருங்கள், fx 3x2 -2/x2 மற்றும் f1 0 எனில் fxஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஓகேங்களா. இதுவும் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 3 மார்க்கில் this questions compulsory questions. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 வந்து பாருங்கள்,
அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல 41ல் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏ கொஸ்டின் ஏ மற்றும் பி என்ற இருவினை பொருட்களின் தற்போதைய சந்தை விற்பனை 50+50 ஆக உள்ளது அப்படின்னா, இது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. இதே மெத்தடில் இங்கே ஏ மற்றும் பி இருக்கிறத வேறு மெத்தடில் வந்து கேட்கலாம். இப்போ 41லேருந்து 47 வரைக்கும் 7 டீட்டெயில் கேட்பாங்கப்பா. 14 டீட்டெயிலில் 7 டீட்டெயில் எழுதணும். ஒரு சாப்டர்லேயும் 2 டீட்டெயில் இருக்குன்னா அந்த 2 டீட்டெயிலை நம்ம 1 எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதும். 43யும் அதே தான், 44ம் அதே தான், 45 ஆல்சோ அதே தான், 46 அதே தான், 47 அதே தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இதில் கம்பல்சரி அப்படின்றது வந்து கிடையாது 5 மார்க்கில். பட் ஆனால் நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படின்னா தான் ஓரளவு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயிலில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், என்னென்ன வந்து படிக்கக்கூடாது அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 5 மார்க் 35 மார்க்கு, 3 மார்க் 21 மார்க்கு, 2 மார்க் 14 மார்க்கு, 1 மார்க் 20 மார்க். ஓகேங்களா? ஸோ எளிமையான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏ டைப் பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.